அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வடுகபாளையம் பொண்ணு முத்துநகர் பகுதியில் வீட்டில் இருந்த மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அஸ்விதா என்ற 19 வயது மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகள் அஸ்விதா 19 வயது. இவர் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் இந்த மாணவியை ஒருதலை காதலாக ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று வீட்டில் அஸ்விதா தனியாக இருந்து வந்த நிலையில் திடீரென அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் வீட்டினுள் சென்று பார்த்தபோது உடலில் பல்வேறு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த அஸ்விதாவை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மாணவி உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் சிஷ்டி சிங் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில், மாணவி தனியாக வீட்டில் இருந்தபோது வீட்டிற்கு வந்து சென்ற நபர் யார் என்பதும் இப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது வடுகபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.